ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு என்டேஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை. இதை செய்கிறதுக்கு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு ஊற வச்சுட போகிறோம். 3 மணி நேரம் ஊறணும். இது 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் உடச்சக்கடல, எள்ளு, பெருங்காயம், மிளகாத்தூள். உடச்சக்கடலையை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து எள்ளு வந்து 1-2 அரைச்சிக்கலாம். நம்ம வந்து 2 கப் அரிசி மாவு போட போகிறோம் இன்றைக்கி. அரைச்சி வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு பிணையணும், ரொம்ப போடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழைக்கணும் தண்ணி விட்டு. ரொம்ப ஒரே மட்டமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப கல் மாதிரியும் குழைக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் குழைக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக குழைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறைய உறிஞ்சிடும். ரொம்ப கல் மாதிரி குழைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டையும் கல் மாதிரியே இருக்கும். இந்த பதத்துக்கு குழைச்சிடணும். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம இன்றைக்கி வந்து கவரில் தான் தட்ட போகிறோம். நல்லா தட்டணும், அதனால தான் அதுக்கு பேர் தட்டை. பாருங்கள், நல்லா தட்டிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் திருப்பி விட்டிங்கன்னா நம்மளோட மொறு தட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.